தம்பியை கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட எல்லாம் வாழ முடியாது. சாரி. மனைவி தான் மேல போறேன். இப்ப என்ன பிடிக்கல, அவன் அண்ணன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எழவியாது. அவ குடிச்சதுன்னா அம்மாக்கும் அக்காக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாது, மனைவிக்கு வித்தியாசம் தெரியாது. அப்படிதானே தம்பி? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? தம்பியை கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட வாழ்வியா நீ? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம் ஆகுது. விளங்கும்டா. எப்படி உங்க 2 பேருக்கு அந்த ஈர்ப்பு வந்தது? அண்ணன் மாதிரி இருக்கிறது வர எப்படி நீ இந்த மாதிரி நினைப்ப? நியாயமா அதெல்லாம். நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மேடம். எத்தனை பேர் நீங்க கூட? நான் 3 பேர் மேடம். அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேரு. இப்போ தம்பிக்கு வந்து மேரேஜ் பண்ண மேடம். பண்ணி இப்போ 1.5 மாசம் ஆகுது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இவன் கூட வந்து 2 வாரம் தான் அந்த பொண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவன் கூட வந்து கொஞ்சம் தொடர்பு வந்து ஏடாவிடமா இருந்தது பிள்ளைக்கு. அது வேற ஒரு பையன் கூட போயிட்டு ரொம்ப மிஸ்டேக்கா. யாரோட? 2வது தம்பி கூட சுத்த நாரப்பயலா இருக்கீங்க. ஏங்க ஏதோ தண்ணி அடிச்சுட்டு ஊந்துட்டு இருப்பான். அதெல்லாம் தூக்கிட்டு அதெல்லாம் பார்த்து தப்பா முடிவு பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒரு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சு விட்டேன் வீட்டுக்கு. போங்க, நீங்க போங்க. போங்க, நான் வர்றேன். போங்க, வருவேன். போங்கண்ணே. மறுபடியும் வந்து இதே தப்ப 2வது நாள் பண்ணிக்குது. 2வது நாள் பண்ண சொல்ல உன் கையும் காலமா புடிச்சிட்டான். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு பிடிச்சி கேட்டதுக்கு நான் தாலி கட்டினேன், எங்கள் அண்ணன் தாலி கட்டணும்னு கேட்டதுக்கு நான் இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கல, நான் அவரை கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ச்சு. என்னது? அவருக்கு பொண்டாட்டி இருக்கா? அவருக்கு பொண்டாட்டி வந்து ஏற்கனவே ஓடி போச்சு மேடம். அதுவும் கர்ம கர்மம் ஊராடாது. நான் எவ்வளோ என்னைய மறைய எல்லாரும் பேசுது அந்த பொண்ணு. அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். நீ பொத்திட்டு உட்கார்ற. பொண்ணு பார்த்து பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணீங்க? பொண்ணு கிட்ட ஏறுன்னு சொல்லிட்டேன் மேடம். உங்க மேட்டர்ல சொல்லிட்டேன் கம்ப்ளீட்டா. கரெக்ட். என்ன கரெக்டுங்கிறீங்க சார்? இவங்க பொண்ணு பார்க்க வந்தனைக்கு நான் கரெக்டா சொல்லிட்டேன். இவன் குடிப்பாமா, குடிச்சிட்டு ஏடா கூடலாம் பண்ணுவான். வேணாம், உனக்கு வந்து வேற நல்ல பையனா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. இல்லை நான் நல்லத்தம்பி மாமாவே கட்டிக்கிறேன் அப்படின்னு. நடக்காததை நான் எப்பவுமே யோசிச்சது இல்ல. கல்யாணத்தை நடத்தாம நான் விட போறது இல்ல. இப்ப என்ன பிடிக்கல, அவன் அண்ணன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எழவியாது. தாலி நான் கட்டினா இல்லை எங்க அண்ணன் கட்டினா எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவன் குஷ்டு போயிட்டு அன்னைக்கு அடிச்சுட்டுக்கிறான் அந்த பொண்ணை. அடிச்சு தாலி அறுத்தான். உங்க 2 பேர் தப்பா இருந்ததை பார்த்தோன்னே அடிச்சுட்டுக்கிறான். எதுக்கு பொண்டாட்டி அடிக்கிறீங்க? தப்பா பண்ணி அதுக்கு தான் அடிச்சீங்களா? எனக்கு ஆத்திர அடங்கலங்க. என்னங்க இன்னும் கொலைய முடியல, அதுக்குள்ள எனக்கு கூண்ல ஏத்திட்டாங்க. அப்படி நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருப்பீங்களா? நான் 2 ஒத்துமையா இருப்பேன், ஆனால் இவன் ஒத்துமையா இருக்க மாட்டேன். யாரு? ஏன்? அது வந்து ஒரு மாதிரி டைப்பான கேஸ் அவன். என்ன டைப்பான கேஸ்னா? ஒரு மாதிரி மென்டல் மாதிரி அவன். என்ன நான் மெண்டலா இல்ல என் பொண்ணாடி ஓட்ட முடியும், நீ மெண்டலா? அந்த பையனுக்கு பயம் இல்லை. அப்படி மென்டல் சொல்லுவீங்க தம்பிய? அப்படிதான் நடந்துக்கிறான் எல்லாரையும் அந்த மாதிரி. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டு இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணாரு? என்கிட்டே குடிப்பான், என்னையும் அடிப்பான் வந்து. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. போடா. நீங்க குடிக்க மாட்டீங்களா? நானும் குடிப்பேன். நான் வந்து மென்டல் நான் தெளிவா தான் இருப்பேன். நாங்கெல்லாம் கருஞ்சிருப்பேன், எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்போம். என்ன பண்ணாரு உங்களை? அன்னைக்கு போதையாகி புத்தன் கீழே வந்தான். இவன் தான் தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். போதையாக கீழே வந்தான். நான் காலை பிடிச்சா அவன் பொண்ணு தலையை பிடிச்சிது. தலையை பிடிச்சி திரும்பி உள்ள போட்டான். போட்ட உடனே எழுந்து பல பண்ணிட்டு அவன் பண்ணிட்டு அடிச்சான். நான் தடுத்து விட்டேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க மனைவியோட உங்களுக்கு தொடர்பா? அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். தொடர்பு வச்சுக்கணும். அது எப்படி அவரு சொன்னா தங்கச்சி மாதிரி இருக்கிறது ஒரு பொண்ணை தொடர்பு வச்சுப்பீங்க? 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? ஆமா, அப்பப்போ அவன் குடிச்சிட்டு வந்து அவன் பொண்ணு நீ மணி வச்சு மணிக்கு அடிப்பான். நான் மனுஷன் தான், நான் அதை பார்ப்பேன். அப்ப அவர் சொன்னது சரி பண்ணிடுவீங்களா? நான் பார்த்து ஏன் பொய் சொல்றீங்க? வாய் பூசாம பொய் சொல்றீங்க. ஏன்டா பச்சை பொய் பேசுற?
ஓப்பனா பேசுறா. உங்க மனைவி எங்க? என் மனைவி விட்டு போயிடுச்சானே. ஏன் எனக்கு பிடிக்க சொல்லிட்டு விட்டு போயிடுச்சேன். ஏன் பிடிக்கல? தெரியல. போடி நீ இல்ல காமாட்சி அப்படின்னா நரிக்கிருவேங்க. தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாறில இல்லைங்க. இல்ல இல்ல இவருக்கு ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கல நீங்க? இவன் வந்து பண்ணல மேடம், கொஞ்சம் அதுல இருக்கிறான் அதிகமா தண்ணியில. அதனால கொஞ்சம் திருந்துறா. குடியார கபோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுற சங்க நினைச்சு கொண்டு விடுவோம். சொந்த நல்ல பையனா? குடிக்கலாம் நல்ல பையன் மேடம். குடி போதையில தான் தப்பு நடந்துச்சா? சார் இவனை என்ன பண்ண சார்? அப்ப குடிச்சதுன்னா அம்மாக்கும் அக்காக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாது, மனைவிக்கு வித்தியாசம் தெரியாது, அப்படிதானே தம்பி? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? வருத்தப்படுறீங்களா அப்படி ரொம்ப நடக்கும்? கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. மணி நான் வருத்தப்படல. ஏன் அவங்களோட தான் வாழ போறீங்களா? ஆமா. இந்த பையனுக்கு கொழுப்ப பாராயா? அவரே தானே குளிஞ்சுதான் உட்கார்ந்துருக்காரு. அண்ணன் சொல்லி இப்போ கூட்டுக்கு ஊரே காரி இருக்குது மேடம். ரொம்ப கேவலமா இருக்குது எங்களுக்கு. கர்ம கர்மா என்ன இப்படி நாடுது? கடைக்கிட்ட வந்து 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. நம்மளுக்கு வேலைக்கு போக சொல்லி அது அப்படியே டென்ஷனா இது மனசுல அப்படியே. என்னமா பேர் உங்களுக்கு? ஆஹா முனியம்மா, நீ எந்தன் கனியம்மா, மல்லிகை கொடியம்மா, மனதிற்குள் மழையம்மா. என்னமா நடந்தது? என்ன பிரச்சனை? குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க மேடம். ஏண்டா ஏன் கரெக்ட். இந்த அவன் ஒன்ன கூட சேர்த்து வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. தப்பு 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 தப்பு. நீ அண்ணன் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால ஒரு நிரூபிச்சிட்டாரு. நான் தான் வச்சாரல்ல, நானே வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு. அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. உனக்கு சுயமரியாதை இல்லையா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். நீ என்ன பொருளா? நிரூபிச்சுட்டாரு சொல்ற? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல, செருப்பால் அடிக்கிறான். நிரூபிச்சுட்டாராம் அண்ணன். சுயமரியாதைன்னு ஒண்ணு இல்ல? இல்லைங்க. இல்ல இல்ல அவர் நிரூபிச்சாராம், இவங்க போய் வாழ்ந்தாங்களா அவரோட? அப்புறம் என்னமா உனக்கு மரியாதை இருக்கு? தம்பிய கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட வாழ்வியா நீ? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம் ஆகுது. விளங்கும்டா நாரப்பயல. அது வைத்தியக்காரி ஆக்கிடுவீங்க. என்னமா எப்படி அவங்க 2 பேருக்கு அந்த ஈர்ப்பு வந்தது? அண்ணன் மாதிரி இருக்கிறது வர எப்படி நீ இந்த மாதிரி நினைப்ப? நியாயமா அதெல்லாம் குடிச்சிட்டா பைத்தியம் மாரி பண்றான் மேடம். என்ன அதுக்கு நீ அண்ணன் கூட போயிடுவியா நீ? கிளம்பிருந்தா இப்ப என்ன பண்ண போற? மணி கூட தான் மேடம் இருக்க போறேன். உங்களுக்கு ஏன்? மேடம் எனக்கு வேண்டாம் அவன் கூட வாழ்க்கை. ஏங்க தம்பிய கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட எல்லாம் வாழ முடியாது. சாரி. மணி கூட தான் மேடம் இருக்க போறேன். நீ என்னப்பா பண்ண போற? நான் அதை வச்சு வாழ்ந்து காட்டுறேன் மேடம். ஏன்னா அது கூட எல்லாம் வாழ முடியாதுப்பா. எங்கெங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. என்கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பா சா வச்சுட்டு இருப்பேன். நேரம் சா வச்சு நான் பதில் சொல்லிருப்பேன் எல்லாருக்கும். அதுதான் ஆம்பளைத்தனம். ஆம்பளை மாமா என் தம்பி பொண்டாட்டி தூக்கிட்டு வந்து நான் வச்சுப்பேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க இதுக்கு? அவங்க எதுவும் சொல்றேன், நல்லபடியா வச்சிருந்தா சார். என்ன மேடம் குடும்பம்? மொத்தத்துல நீங்கள் குடும்பமே ஒரு கழுவேறி குடும்பம். சரி, நாளைக்கு அவரும் குடிக்காரன் தான். அவர் குடிச்சு அடிக்க ஆரம்பிச்சு அவரையும் வீட்டுக்கு இன்னொருத்தர் தேடி போக போவேன். மேடம் மேடம் சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா ஏன்? அவன் கூட தான் இருப்பேன். ஏன்? லாஸ்ட் வரைக்கும். ஏன்? அவனை பிடிச்சிருக்கு ரொம்ப. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அது எப்படி 1 மாசம் இவரை கல்யாணம் பண்ணிட்டு 1 மாசத்துல அண்ணனை பிடிக்கும்? சோறு திங்கிறியா இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா நல்ல மாமா நான் தீர்த்திக்கிறேன், நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட என்னத்துமா அந்த சொன்ன? வார்த்தை இன்னைக்கு எங்க போச்சு? நீ நில்றா. நான் பேசுனேன், எனக்கு தெரியாது. நான் என்ன பேசுனேன்? சொன்னதே சொல்லு. அப்ப 2 பேரும் தானே போய் குடிச்சாங்க? 2 பேரும் குடிச்சிருக்காங்க, கஷ்டத்துக்கு காசும் கொடுத்துருக்காங்க. சரி, அதனால தான் அவரை லவ் பண்ணியா? நக்கல்யா அவனுக்கு. அவர் குடிச்சதுனால வர வேண்டாம் சொன்னேன். அவர் போனதே அவரோட தான் சொல்ற. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? மொத்தத்துல அவர் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஆமா மேடம்.
நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அப்ப இன்னொரு தடவை பார்த்தா பிடிச்சா இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஒரு தாலி அறுத்துச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு அவன் கதை. அது அடுத்த நான் போட்டுச்சிடும் இப்போ தாலி. அப்ப உங்க தாலியை ஒரு நாளைக்கு அறுத்துனா இன்னொருத்த வந்து தாலி கட்டலாமா? ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். எப்படி நான் விட்டுருவேன்? ஏன் முன்னாடி அப்ப நீங்க உங்க பொண்டாட்டி விட மாட்டீங்க, அவர் விடணும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? எப்படி இது உங்களுக்கு பொண்டாட்டி ஆகும்? அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளுங்களா? விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. தாலி கட்டு வரான் அவரு, அவர் 1 மாசம் குடும்பம் பண்ணுவாராம், இவர் வந்து பொண்டாட்டி சொல்லுவாராம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? உங்க தம்பி அவரால் அடிச்சான்னா நீங்க என்ன பண்ணணும்? 2 அறை அறையணும் தம்பிய. ஒழுங்கா பாத்துக்கோடா என் தங்கச்சி மாதிரி அவ சொல்லணும். அப்ப நீங்க சரியான ஆம்பளை. ஏயா கத்துற? நான் விட நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. நம்மளுக்கு பின்னாடி ஒரு தலைமுறை இருக்குது, நம்மளோட அழிஞ்சு போயிடாது. சூப்பர் மேட்டர் சொல்றாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உன் வீட்டுக்கு போ. என்ன மண்டையாடுற? போக முடியாது மேடம். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? இது பாருப்பா, உன் பையனை நடு தெருவுக்கு கொண்டு வந்துடுவா சொல்லிட்டேனா, பாத்துக்கோ. என்ன நம்ப முடியாது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. இதெல்லாம் என்ன பேச்சு பேசுறது பாருங்க. இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா? ஆமா மேடம், எனக்கு அவன் தான் வேணும். எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க, அனுபவத்துல சொன்னா நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற? மூடுன்ற. நான் முடிக்கிறேன்பா. இவ வா, உங்க 3 பேரோட வாழ்க்கையும் கெடுத்துடுவா. அதான் இவ பண்ண போறா. வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. ஒரு நாள் உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்பவே நீங்க தலை குனிஞ்சு உட்காடுறீங்க. முடியும் என்னால. தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டா. எதனால உனக்கு மணியை ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா மேடம். ஏன்? ஏமா? அவன் நல்லா வச்சுன்னு இருக்கான், வச்சுன்னு இருக்கான். உன் யோகத்துக்கு புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்பு அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பட கூட்டி போய் குடும்பம் நடத்து. எவ்வளவு நாள் அவரோட இருக்க? 1 வாரம். அவரோட எவ்வளவு நாள் இருந்த? 1 மாசமா. ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கலாம். நாடகம் இல்லைஞ்சியா சா வச்சுக்கோண்ணா. அதான் ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. மணி என்ன சொல்ற? அண்ணன் வேணுமா நான் வேணுமா? இப்போ ஒரே வார்த்தை எனக்கு சொல்லு. அனி அது வந்து அந்த பொண்ணோட ஆட்டிடியூடே சரி கிடையாது. ரொம்ப தப்பா பேசுறது, ஒரு வாய்க்கு எடுக்கிறது ஃபுல் அந்த பொண்ணு தான். புருஷனை தூக்கி போட்டுட்டு வர எவ்வளவு நேரம் வேணும் உங்களை தூக்கி போட்டு போறது? கரெக்ட். என்ன கரெக்ட்? சாதாரணமா நம்ம பொம்பளை பசங்களுக்காக தான் பேசுவோம். ஆனா இவ பேச்சே சரி கிடையாது. இதத்தான முதல்லயே சொன்ன. போடா போடா. அட போங்க, நீங்க கஸ்டமரை பிரியா விட மாட்டேங்கிறீங்க, கேப் விட மாட்டேங்கிறீங்க. மணி யாருமா உனக்கு? என் மாமா. அது எப்படி உனக்கு மாமா ஆகும்? உனக்கு அண்ணன். மாமா. உனக்கு அண்ணன். மாமா மேடம். அண்ணன் 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 நான் தான் அண்ணன். அண்ணன் வேண்டி புரியுது. புருஷனோட அண்ணன் வந்து உனக்கு அண்ணன். மாமா எல்லாம் கிடையாது. அது எப்படி மாமா ஆகும்? மாமாவா? தம்பி, நான் அதுல பேசவே போறதில்ல. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் டு ஹர். எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? நாளைக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க. நான் சொன்ன ஒரு விஷயம் கேட்பீங்களா மணி? நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்? உங்க பாட்டில் எந்திரிச்சு வெளியே போங்க. உங்க பையனை பாருங்க, போங்க. போயா போ போ. மணி போ போ, பாட்டில் போப்பா. திரும்பி பார்க்காத, போ போ. கூட்டிட்டு போப்பா. அதனாலதான் சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நான் தான் கேப் போட்டேன். அத மெதுவா பண்றா. ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நல்லா வேலையை விட்டு போயிட போறாங்க. நீ வாங்க நான் இங்க வந்து போலாம். அப்படிதான்டா பேசுவேன். ஓ ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, ஓ ஆள் போல அது, நீ போல இது. போடா கோடி. அவ்வளவுதான்.
நம்ம இதை இப்படியே விட்டுட்டோம்னா அவங்க வாழ்க்கை பூரா தப்பாவே வாழ்ந்திருப்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்திருப்பாங்க. அந்த கோவத்துல அப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதை மீண்டு வந்துட்டாங்க. இனிமே எங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறது அவங்க கையில தான் இருக்கு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நான் எங்க குடிச்சு கொடுமைப்படுத்தாதீங்க. பாருமா, அப்படியே மீறி அவர் தப்பு பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையா பக்குவமா நடந்துக்கும். சரியா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா.